இந்த நிமிஷம் உங்களுடைய உடல் நலத்தின் மேலே உங்களுக்கு ஒரு பயமோ கவலையோ இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த வீடியோவோட கடைசியில் நான் ஒரு செல்ஃப் ஹீலிங் அஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். தமிழில் இருக்கும் இது. இதுக்கான காரணம் இன்றைய சூழலில் நமக்கு ஏற்படுற பயம்தான் நம்மளுடைய எல்லா வியாதிகளுக்குமே காரணம் அப்படின்றனால இந்த செல்ஃப் ஹீலிங் அஃபர்மேஷன் கேட்குறதன் மூலமாக ஒருவேளை நீங்கள் ஒரு ஹெல்த் இஷ்யூ வருமோ அப்படின்னு பயப்படுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பயத்துலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இல்லை ஆல்ரெடி அதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு கவலைப்படுறீங்கன்னா உங்களால் ரொம்ப சீக்கிரமாக அதிலிருந்து வெளியே வர முடியும். இல்லை இதனால் பாதிக்கப்பட்டேன், இப்போவும் எனக்கு அந்த பயம் நிறையா இருக்குது அப்படின்னா நிரந்தரமாக அந்த வியாதியை பற்றின பயம் உங்கள்கிட்டருந்து போகிறதுக்கான ஒரு வழி இந்த அஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றதே நமக்குள்ளே ஏற்படுற எண்ண கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக தான். இது அடுத்தவங்க சொல்லி கேட்குறது ரொம்ப எஃபெக்டிவ். ஒரு சில நேரங்களில் நமக்கு பதட்டம் அதிகமாக இருக்கும்போது அதை பார்த்து படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போது இந்த சூழலில் இந்த காலகட்டத்தில் அதாவது நீங்கள் இந்த இஷ்யூலாம் நடக்குது நம்புறீங்க, இதை பார்த்து நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க, நிறையா டிவியெல்லாம் பார்க்குறீங்க, எங்கே பார்த்தாலும் இந்த பிரச்சனைலாம் போகுது, நமக்கும் இந்த ஹெல்த் இஷ்யூ வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் கொடுத்துருக்கிற டவுன்லோடபிள் அஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த அஃபர்மேஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்கேன்னா, ஒன்று பிக்சராக கொடுத்துருக்கேன், மொபைல் வால்பேப்பராக வச்சுக்க முடியும், நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணுற முடிகிற மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் படிக்கலாம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 தடவை 3 தடவை படிக்கலாம். இல்லையா உங்களுக்கு இந்த அஃபர்மேஷன்ஸை ஒரு பிக்சராக கொடுத்துட்டு அதுக்குன்னு ஒரு வீடியோ ரன் பண்ணியிருப்பேன். அதாவது இந்த அஃபர்மேஷனை ஓரலாக சொல்கிற மாதிரி இருக்கும், அதை கேட்டுகிட்டே படிக்க முடியும். ஆடியோ வித் வீடியோவும் இருக்கும். இந்த மாதிரி 2 வெர்ஷனாக கொடுத்துருக்கேன். இது காரணம் என்னென்னா, சில பேர்த்துக்கு கேட்குறது பிடிக்கும், சில பேர்த்துக்கு பார்த்துட்டே படிக்கிறது பிடிக்கும், சில பேர்த்துக்கு வெறும் பிக்சர் மட்டும் இருந்தால் போதுன்னு நினைப்பாங்க, சில பேர் பிக்சர் மட்டும் இருந்தால் போதுன்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படுற வகையில் கொடுத்துருக்கேன். இப்போது இக்கட்டான சூழ்நிலையில் நான் மாட்டிகிட்டு இருக்கதான் நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை பயத்தில் இருக்கிறீங்க, ஹெல்த்தை பற்றின பயம் நிறையா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நமக்கு வர்ற வியாதிக்கான முதல் கரு ஆரம்பிக்கிறது நம்ம எண்ணங்கள் தான். நம்ம எண்ணங்களில் ஒரு பிரச்சனையை பார்த்து பயப்பட நம்மளுடைய செல்ஸ் அதுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற வியாதி இல்லாட்டி கூட ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்படுவீங்க. உங்களுக்கு பயம் அதிகமாக இருக்குன்னா இந்த அஃபர்மேஷன் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இது எல்லாத்துக்கும் போய் சேருமான்னு எனக்கு தெரியல. அப்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எதுக்கு கேட்கணும்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, அந்த அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த பிக்சரையோ இல்லை நான் அந்த ஆட் பண்ணியிருக்க அந்த சின்ன வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோடபுளாக இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் அதையோ டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது போய் சேர்ற ஒருத்தருக்கு ஒருவேளை அவங்களுக்குள்ள நிறைய அவநம்பிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த அஃபர்மேஷன்ஸ் அவங்க கேட்கும் போதோ இல்லை பார்த்து படிக்கும் போதோ அவங்களுக்குள்ள நல்ல மாறுதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. யாரோ ஒருத்தருடைய ஹெல்த் பெட்டராகிறதுக்கு நீங்களும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். நன்றி. எனது ஆரோக்கியமான எண்ணமே என் உடல் ஆரோக்கியத்தை உறுதி செய்கிறது. நான் அமைதியாகவும் நிதானமாகவும் சிந்திக்கிறேன். எனது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான அனைத்து சூழலும் என்னை சுற்றி அமைகிறது. எனது சரியான உணவு பழக்கம் என் உடல் ஆரோக்கியத்தை காக்கின்றது. நான் எனது உடல் நலத்தில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளேன். எனது உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் மிக்கது. எனது உடலும் மனமும் எதையும் எதிர்கொள்ளும் வலிமையோடு உருவாக்கப்பட்டுள்ளது. எனது அணுக்கள் அனைத்தும் என் உடல் ஆரோக்கியத்திற்காகவே செயல்படுகிறது. நான் இந்த பிரபஞ்ச பேராற்றலின் ஒரு பகுதி. எனது நேர்மறையான எண்ணங்களே எனது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு காரணம். எனது எண்ணங்களின் கட்டளைக்கு ஏற்றவாறே எனது உடல் செயல்படுகிறது. எனது உடல் ஆரோக்கியமாக செயல்படுவதை உணர்கிறேன். நான் அமைதியான சூழலில் இருப்பதை உணர்கிறேன். நான் மிகுந்த மனதைரியத்தை உணர்கிறேன். நான் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதை உணர்கிறேன்.
உணவே மருந்தென்பதை உணர்கிறேன். என் எண்ணமே என் வாழ்க்கையை வழிநடத்துவதாக உணர்கிறேன். எனது உடல் ஆரோக்கியத்திற்கு நன்றி. எனது உறுதியான நோய் எதிர்ப்பு சக்திக்கு நன்றி. எனது மன வலிமைக்கு நன்றி. எனது நேர்மறையான எண்ணங்களுக்கு நன்றி. எனக்கு கிடைத்த இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு நன்றி.